ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் யர் வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அண்ட் ரெண்டு சீரீஸ், மிஸ்டர் ஸ்கார்சஸே அண்ட் ஃபேமிலி மேன் சீசன் 3. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் பார்த்துடலாம். ஸோ ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் வந்து இட்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பால் தாமஸ் ஆண்டர்சன், இன்ஸ்பயர்ட் பை 1990 நாவல் வெயின்லேண்ட். ஸோ இந்த படம் வந்து இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். லீட் ரோல்ஸில் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ, சியன் பெனிசியோ டெல் டோரோ, ரெஜினா ஹால் அண்ட் டைனா டெய்லர் அண்ட் சேஸ் இன்ஃபினிட்டி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஸோ யூஎஸில் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் அந்த பார்டர் ஸ்டேட்ஸில் வந்து ஃப்ரெஞ்ச் 75 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார் லெஃப்ட் ரெவல்யூஷனரி குரூப் வந்து அங்கே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. லைக் டிடென்ஷன் சென்டர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வித்தவுட் ஹர்ட்டிங் எனி ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி they want to start a revolution. ஸோ அதில் வந்து இதை வந்து லீட் பண்ணிட்டு போகிறது வந்து பெர்ஃபீடியா பெவர்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர், அதாவது டைனா டெய்லர் நடித்த அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ரெவல்யூஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃபார் ரைட் ஒருத்தர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன்லேயே ஒரு சீன் இருக்கும். இவங்க வந்து அவரை வந்து ரொம்ப செக்ஷுவலாக என்ன சொல்கிறது, டிகிரேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ஸோ அதுதான் வந்து சிஎன் பென்னோட கேரக்டர், கர்னல் ஸ்டீவன் ஜே லாக்ஜா அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபார் ரைட் ஐடியாலஜி இருக்கிற ஒரு மனுஷன். பட் ஹீ லைக்ஸ் பிளாக் கேர்ள்ஸ், பிளாக் விமன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வென் ஷீ கெட்ஸ் காட், அவர் வந்து செக்ஷுவல் ஃபேவர் கேட்பார். ஸோ ஷீ ஆல்சோ அக்ரீஸ் அண்ட் திங்ஸ் எஸ்கலேட் ஃப்ரம் தேர். ஸோ இவங்க ஆனால் வந்து தே வுட் பி இன் ரிலேஷன்ஷிப் வித் லியோனார்டோ டிகாப்ரியோ, ஹூஸ் கால்ட் அஸ் கெட்டோ ஆர் ராக்கெட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப் ஃபெர்கசன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரில். ஸோ அவர் ஸோ பேசிக்லி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறமும் இவங்க வந்து ரெவல்யூஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்சிடெண்ட் நடந்துடும். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து பயங்கரமாக எஸ்கலேட் ஆகி இந்த ஃப்ரெஞ்ச் 75 வந்து பிரிஞ்சிரும். ஸோ மறுபடியும் இந்த லாக்ஜா அப்படிங்கிற அந்த கர்னல் வந்து ரிவெஞ்சுக்கு ஒரு காரணத்துக்காக வந்து மறுபடியும் வருவார். இந்த லியோனார்டோ டிகாப்ரியோ அந்த பாப் ஃபெர்கசனும் அந்த அவரோட பொண்ணையும் தேடி வருவார். வில்லா ஃபெர்கசன் தேடி வருவாங்க. ஸோ அது வந்து என்னாச்சு, எதனால் வந்து மறுபடியும் கர்னல் சில வருஷம் கழித்து வந்து தேடுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய ஸ்டோரிஸ் போகும், ரொம்ப சட்டிலாக போகும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காஸ்ட் பற்றி பேசியே ஆகணும். எஸ்பெஷலி வந்து சிஎன் பென்லாம் அவரோட ஆக்டிங் இட்ஸ் வெரி சட்டில், இட்ஸ் வெரி நேச்சுரல். எஸ்பெஷலி இதில் வந்து அவர் நடக்கிற விதமாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு கர்னல், அந்த கர்னலோட மைண்ட் செட்லேருந்தே வந்து நடிச்சிருப்பார். அது அவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் ஒன் ஆஃப் அசால்ட்டாக வந்து மற்ற ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பீட் பண்ணிடுது. சேம் கோஸ் டு டைனா டெய்லர். அவங்களும் வந்து ஏன்னா இனிஷியலி கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் ஆக்ட் அந்த ஒரு ட்விஸ்ட் வர வரைக்குமே அவங்கள நம்பி தான் அந்த
அந்த அந்த கதையே வந்து போகுது. அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் அ வெரி அந்த 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 வெறியாக இருக்கட்டும், லைக் அந்த லைக் ஷீ ஹேஸ் தட் அந்த அந்த ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு அடக்குமுறையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது. பட் ஆல்சோ லைக் ஆன் த அதர் ஹேண்ட் ஷீ இஸ் ஆல்சோ லைக் ஷீ இஸ் ஆல்சோ செக்ஷுவல். பட் அது வந்து லைக் அதை வந்து அவங்க எப்படி அதையும் வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த ரெவல்யூஷனையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அண்ட் லைக் ஒன்ஸ் ஹவு அட் ஒன் டைம் ஹவு ஷி பிரேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து அவருக்கு வந்து அகெயின் இட்ஸ் அ கேக் வாக் ஃபார் ஹிம். ஸோ இதுலேயும் வந்து ரொம்ப ரசித்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்க கூட நடித்த பெனிஷியோ டெல் டோரோவும் லைக் அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஸோ இந்த கதை வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் அ ஸ்லோ பர்ன் அப்படின்னே சொல்லலாம். டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு லைக் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு கார் சேஸ் சீக்வன்ஸு. பட் அந்த இன்டென்சிட்டி வந்து லைக் ஸ்டார்டிங்லேருந்தே அதை கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு படம் பாதியிலேருந்து லைக் வென் 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 இந்த சிஎன் பென்னோட கேரக்டர் கர்னல் லாக்ஜா வந்து இவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். லைக் அந்த அந்த பாயிண்ட்லேருந்தே த மூவி கெட்ஸ் இன்டென்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட அந்த கார் சேஸ் எல்லாம் போகும்போது வந்து it brings you towards edge of the seat. அது வந்து it's not just because of the story, it is also because of the editing, it is also because of the cinematography. சினிமோட்டோகிராஃபி வந்து மைக்கேல் பாமன் அண்ட் எடிட்டிங் வந்து ஆண்டி ஹெர்குசன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் மியூசிக். இது மூணுமே கம்பைன் பண்ணி கொடுத்த ஒரு 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 காம்போ அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். மியூசிக் பை ஜானி கிரீன்வுட். மியூசிக் ஹவு இட் பிளேஸ்னா ரிப்பீட்டட்டிவ் மியூசிக் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சீனுமே வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு மூமெண்ட்டில் போகாது. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லைக் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து மியூசிக்கல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருப்போம் இன் ரீசெண்ட் டைம்ஸில். பட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் கண்டினியூஸ் மியூசிக், அந்த ஒரு ரிப்பிட்டேட்டிவான மியூசிக் விச் ஆட்டோமேட்டிக்லி கிவ்ஸ் அ டென்ஸ் மூமெண்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல. அந்த இட் டசன்ட் மேட்டர் தட் இஃப் த மியூசிக் மேட்சஸ் வித் த சீன். அது வந்து நம்மளுக்கு பெருசாக பாதர் பண்ணுறதில்ல. அந்த மியூசிக்கே வந்து இட் கிவ்ஸ் யூ அ டென்ஸ் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு சில இடத்துல வந்து அது வந்து கொஞ்சம் ஓவர், லைக் சம்டைம்ஸ் வந்து அந்த டைலாக்ஸ் கேட்கல. பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் இட் டிட் ரியலி ஒர்க். ஸோ மோஸ்ட்லி லைக் பால் தாமஸ் ஆண்டர்சன் அவரோட ஃபிலிம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அவரோட ஃபிலிம் வந்து நாட் ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு 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 லேயர் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். அதாவது ஒரு ப்ரோட்டகனிஸ்ட், ஒரு ஆன்டகனிஸ்ட், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டோரி போகும், அதுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு லேயரில் போகும். அடுத்த லேயரில் இன்னும் ஒரு 2-3 லேயர்ஸில் வந்து அந்த லேண்டுக்கு ஏற்ற பாலிட்டிக்ஸ் பேசியிருப்பார், அந்த லேண்டுக்கு ஏற்ற பொலிட்டிக்கல் சினாரியோஸ் பேசியிருப்பார். அங்கே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்து இன்னுமே வந்து எப்படி ரேஷியலான விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும். அது நாட் ஜஸ்ட் இந்த ஃபிலிமில் மட்டும் கிடையாது. அவரோட ஃபிலிம் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் தேர் வில் பி பிளட்டாக இருக்கட்டும், பூகி நைட்ஸாக இருக்கட்டும், மேக்னோலியா, லிக்கார்சி பீஸா, த மாஸ்டர், அதுக்கப்புறம் ஃபேண்டம் த்ரெட். ஸோ நான் அவ்வளோதான் பார்த்துருக்கேன் இவரோட படங்கள். பட் நிறையா ஃபிலிம்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து லைக் ஃபேமஸான ஃபிலிம்ஸ். ஸோ இந்த ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதான் நான் சொன்ன மாதிரி இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் வந்து லைக் நிறையா பொலிட்டிக்கல் விஷயம் பேசியிருப்பாங்க.
இந்த படத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து டிடென்ஷன் சென்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அந்த டிடென்ஷன் சென்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து குரூவலாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இன்னுமே வந்து ரேஷியலாக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதா இருக்கட்டும். ரெவல்யூஷன் எஸ்பெஷலி ஃபார் லெஃப்ட் ரெவல்யூஷன் வந்து எதனால் வந்து யூஎஸில் என்ன தான் வந்து அது ஸ்டார்ட் ஆனாலுமே எதனால் வந்து அதை வந்து எண்டு பண்ண முடிய மாட்டேங்குது, ஆர் அது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ண முடிய மாட்டேங்குது, அங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து அடக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் லைக் அது மட்டும் இல்லாமல் லைக் ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு படமாக தான் இது இருக்கும். ஸோ இவர் வந்து எப்படி லைக் இதை வந்து எவ்வளோ சட்டிலாக அவர் காமிச்சிருப்பாருன்னா, இதெல்லாமே வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது படத்தில். மெயின் சப்ஜெக்ட் வந்து அந்த கர்னல் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக வந்து டிகாப்ரியோவையும் அவரோட பொண்ணையும் வந்து தேடி கொல்றது தான் அவரோட இதாக இருக்கும். லைக் கொல்லணும் இல்லை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கதை. பட் இதுக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கர்னல் வந்து டிசைட் பண்ணுவார், லைக் வந்து இவங்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னு, இவங்களை வந்து லைக் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவார். அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். அது ஏன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பின்னாடி தெரியும். அண்ட் ரெண்டாவது வந்து லைக் அந்த சீனை காமிக்கிறது இருக்குல்ல, அந்த சீனை வந்து டைரெக்டாக வந்து ஒரு 2 ஆர்மி பர்சன் வந்து அவரை வந்து காமிச்சு லைக் அதை வந்து அவர் எப்படி வேணாலும் செட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து எப்படி செட் பண்ணுறாருன்னா, ஒரு 2 ஆர்மி பர்சன் வந்து ஒரு டிடென்ஷன் சென்டருக்குள்ளே போவாங்க. அதில் வந்து அந்த கேமரா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும் பின்னாடி. அந்த டிடென்ஷன் சென்டரில் எப்படி சில்ட்ரன் இருக்காங்க, எப்படி விமென் இருக்காங்க, எப்படி வந்து லைக் மற்ற அடல்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் அந்த கர்னலை காமிப்பார். ஸோ இதுதான் லைக் இது வந்து ரொம்ப சட்டலாக லைக் லைக் எப்படி வந்து இவங்களை எப்படி வந்து அங்கே அந்த மாதிரியான ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து எப்படி அங்கே இருக்குது, அந்த மக்கள் எப்படி சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிட்டோம். இந்த மாதிரி நிறையா சீன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து லைக் இந்த சென்சே அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அவர் வந்து லைக் அவர் வந்து நிறையா இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸை வந்து அவரோட வீட்டில் வச்சுருப்பார். ஸோ அது வந்து எவ்வளோ சட்டிலாக காமிப்பாங்கன்னா, இந்த டிகாப்ரியோட கேரக்டர் வந்து அங்கே வந்து ஒரு சீன் வரும். ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி நடக்கும். அந்த ப்ரொட்டஸ்ட்டை தொடர்ந்து லைக் போலீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து லைக் ரெய்டு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து லைக் அவங்க வந்து ஈஸியாக வந்து டிகாப்ரியோக்காக தான் வந்து ரெய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கலாம். அந்த மொத்த இதுவுமே காமிக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. பட் அதை வந்து எவ்வளோ சட்டிலாக கொண்டு வந்திருக்காருன்னா, அந்த இடத்துல வந்து அந்த விஷயங்கள் அந்த இமிக்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சட்டிலாக இந்த படத்தில் வச்சுருப்பார். இதை வந்து நீங்கள் வெறுமென ஒரு 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 ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு ரிவெஞ்ச் அந்த மாதிரி வந்து எனக்கு அது பார்க்க தோணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தார். அண்ட் ஆல்சோ பாப் கல்ச்சராகவே நிறைய வச்சுருந்தார். லைக் விவாலா ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து பேட்மேன் இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஐம் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பார். அந்த படமும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரெவல்யூஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாப் கல்ச்சராகவும் நிறையா விஷயங்கள் உள்ள வச்சுருப்பார். அண்ட் முக்கியமாக பேசி ஆகணும்னா த கிளைமேக்ஸ், த எண்ட் சீக்வன்ஸ், அந்த கார் சேஸ் வந்து I think it's one of the most intense car chases ever made அப்படின்னு நான் நினைக்கிறேன். It adds so many meanings to it. அதாவது லைக்
அதாவது ஒரு 3 கார்ஸ் இருக்கும். அந்த 3 காரோட சேஸ் தான் இருக்கும். அந்த 3 காருமே லைக் அந்த 3 பர்சன் ஓட்டுறாங்கல்ல, அவங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ், 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், 3 டிஃப்ரெண்ட் லைக் அந்த 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஈச். அதில் லைக் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ த ரோடு, அதை வந்து எடுத்த விதமாக இருக்கட்டும், அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 ரோலர் கோஸ்டர் இது மாதிரி இருக்கும். மேலேயும் கீழே போகும். அண்ட் இந்த படத்துலையுமே வந்து ஒரு வேவுக்கான ஒரு இது வரும். கராத்தே அவர் வந்து கற்றுத்தரும் போது அந்த பொண்ணு வந்து டிகாப்ரியோட பொண்ணு கராத்தே கற்றுக்கும் போது அந்த வேவ் மாதிரியான விஷயங்கள் பேசுவாங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்கும். அது வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயம் இருக்கும். அது எல்லாமே அந்த கிளைமேக்ஸில் ஆர்கானிக்காக ஃப்ளோ ஆகும். அண்ட் அதை எடுத்த விதமும் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா லைக் நிறைய ஷாட்ஸ் வந்து காரோட பெர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருப்பாங்க. அந்த லைக் ஒன்றா வந்து லைக் ஃப்ரண்ட் கார் ஒரு பேக் கார், அந்த ஃபாலோ பண்ணுற காரோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த ரோடு வந்து இப்படி ஃப்ளோ ஆகும்போது அதை எடுத்தது வந்து ரொம்ப மாஸ்டர். இட்ஸ் பேசிக்லி தட் ஒன் சீக்வன்ஸ் இஸ் இட் இஸ் பேசிக்லி a மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை எடுத்திருப்பாங்க. லைக் அந்த ஒரு சீக்வன்ஸுக்காகவே நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் மறுபடி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட், ஆல்சோ த காமிக்கல் விஷயமே நிறையா இந்த படத்தில் நிறையா காமெடி காமிக்கலாக இருக்கும். பேசிக்லி நிறைய விஷயங்கள், ஈவன் த ஆன்டகனிஸ்ட் பண்ணுற ஒரு சில விஷயமே வந்து காமிக்கலாக தான் இருக்கும், சிரிப்பாக தான் வரும். அண்ட் முக்கியமாக வந்து இன்னுமே எப்படி வந்து ஃபார் ரைட் குரூப்ஸ் இருக்குது, அந்த ஃபார் ரைட் குரூப்ஸ் வந்து எப்படி வந்து லைக் ஒரு மெம்பர் ஜாயின் ஆகணுன்னா எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் சொல்லலை. பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தில் எனக்கு பர்சனலி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறையும் தெரியல. பெருசாக பார்த்தா எனக்கு வந்து த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் கோயிங், அது வந்து இட் இஸ் ஓவர் டேக்கிங் த டைலாக்ஸ். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஃபீல் ஆச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தில் பேசினதே வந்து ரெவல்யூஷன் ஆர் லைக் அந்த ஃபார் லெஃப்டோட ரெவல்யூஷன் வந்து ஆர் பேசிக்லி லெஃப்டோட ரெவல்யூஷனே வந்து லைக் எப்படி வந்து அந்த ஒயிட் சூப்பரமிஸ்ட்ஸோ இல்லை அங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட்டே வந்து டீஃபால்ட்டாகவே வந்து எப்படி வந்து அதை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத அதை காமிக்கிறதே வந்து இட் வாஸ் டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைக் தே ஆர் சம்வாட் புஷ்ட் டு பிகம் அ ரேட் ஆன் தியர் ஓன் குரூப். அண்ட் அது வந்து தட் இஸ் த காஸ். பட் அது ஜென்ரேஷன் போனாலும் அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர் லைக் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த படம் மெசேஜ் சொல்ல வரதே. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த 3 கார் சொல்லும் போதே த ஃபஸ்ட் கார் இஸ் சம் ஒன் ஹூஸ் இன் கரண்ட் ஜென்ரேஷன் வித் ஆல் அது வந்து அவங்களோட கேரக்டரும் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அவங்களுக்கு பர்சனலி அது வந்து ஐ திங்க் கான்ட்ரவர்ஷியல்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே வரதாக இருக்கட்டும், அண்ட் அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போகிறது வந்து இட்ஸ் அ ஒயிட் சூப்பரமிஸ்டாக இருக்கட்டும். அவனுக்கு வந்து லைக் ஈவன் இஃப் ஷீ இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் தட், ஷீ டசன்ட் நோ எனிதிங் அபவுட் தட், அதை கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து அதுதான் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஓகே மறுபடியும் ஒரு ஸ்டாக் ஒரு 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 நார்மலான பொசிஷனுக்கு எப்படியாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு நாட் ஜஸ்ட் ஹீ இஸ் கோயிங் டு சேவ் இஸ் டாட்டர் பட் ஆல்சோ லைக் அந்த சிச்சுவேஷனை எப்படியாவது மறுபடியும் நார்மலாக கொண்டு போயிடலாம். அண்ட் he knows that like his daughter will not stop going to protests or other things அப்படிங்கிறதும் காமிச்சிருப்பாங்க. ஸோ எஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிலிம், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இன்னுமே அந்த 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 கிளைமேக்ஸில் வர அந்த அந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து எனக்கு இன்னுமே வந்து மறக்க முடியல. அது 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 அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துருப்பேன், லைக் அந்த அந்த சீக்வென்ஸை மட்டும். ஏன்னா அது எடுத்த விதம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சீக்வென்ஸுக்காகவே படத்தை மறுபடியும் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபேமிலி மேன். ஸோ சீசன் 3 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ராஜாண்டிகே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். மனோஜ் பாஜ்பாய் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ பேசிக்லி வந்து ஸ்ரீகாந்த் திவாரி அப்படிங்கிற ஒருத்தர் மனோஜ் பாஜ்பாய் கேரக்டர். ஹீ இஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். ஸோ அவர் வந்து ஹீ சீக்ரெட்லி ஒர்க்ஸ் இன் டாஸ்க் ஃபோர்ஸ். அது வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷனோட ஒரு ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து அதில் வந்து ஸ்பையாக இருப்பார். ஸோ இந்த சீரீஸில் வந்து லைக் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து அஷில் ஷா தாக்கூர், ஷாருப் ஹஷ்மி, வேதாந்த் சின்ஹா, அப்படி அதுக்கப்புறம் பிரியாமணி அப்படின்னு சொல்லி நிறையா காஸ்ட் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த சீரீஸ் வந்து லைக் கண்டென்ட்டுக்கு தாண்டி கான்ட்ரவர்சிஸ்க்கு வந்து ரொம்ப பேர் போன ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனில் வந்து இவங்க வந்து கேரளா ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க கேரளா காஷ்மீர். அதுக்கப்புறம் காஷ்மீரில் இருக்கிற சில கான்ட்ரவர்சிஸை வந்து கொஞ்சம் இன்சென்சிட்டிவாக டீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த லெஃப்ட் குரூப் பட் ஆல்சோ ஃப்ரம் த ரைட் குரூப் வந்து லைக் இதில் வந்து இந்த சீரீஸில் வந்து ஒரு டைலாக் வரும். லைக் மிலிட்டன்சியும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு டைலாக் வரும். ஸோ அதை வந்து லைக் அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சீசனில். செகண்ட் சீசனில் வந்து கிட்டத்தட்ட ஈழம் தமிழர்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டெரரிஸ்ட் இதில் காமிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து லைக் பிரபாகரன் அவரோட அந்த புலிகளோட அந்த செட்டப்பவே வந்து ரொம்ப கொஞ்சம் டிமீனிங்காக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. எஸ்பெஷலி தமிழ்நாடுலேருந்து சீமான், அதுக்கப்புறம் வந்து இங்கே அப்போ இருந்த கவர்மெண்ட்டே வந்து லைக் எழுதி போட்டுச்சு, லைக் சென்டருக்கு வந்து எழுதிச்சு லைக் டு பேன் த சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து செகண்ட் சீசனில் அது ஒரு இஷ்யூ. அண்ட் இப்போ தேர்ட் சீசனில் வந்து தே ஹவ் கான் டு நார்த் ஈஸ்ட். ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட்லி பாலிவுட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் இட்ஸ் த செகண்ட் ஆர் த தேர்ட் சீரீஸ் that is concentrating on northeast. I think நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த சென்டர்ஸ் ரியாக்ஷன், எஸ்பெஷலி மணிப்பூரில் ரொம்ப வருஷமாகவே இப்போ வந்து அங்கே வந்து ஒரு அன்ட்ரஸ்டான சிச்சுவேஷன் தான் இருக்குது. அதை வந்து ஏன் கவர்மெண்ட் அங்கே போக மாட்டேங்குது, ஆர் லைக் அந்த இடத்துல ஏன் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நியாயப்படுத்துறதுக்காகவும் இல்லை வந்து அதை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரீஜனே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக வந்து பாலிவுட் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனக்கும் இந்த சீரீஸை பார்த்ததும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு.
எஸ். பட் இந்த சீரிஸ் வந்து இட்ஸ் டெக்னிக்கலி வெல் மேட். எஸ்பெஷலி வந்து லைக் நிறையா ஸோ நிறையா லாங் ஷாட்ஸ் வச்சுருந்தார் வந்து நிறையா லாங் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கும். டெக்னிக்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் லைக் சீரீஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈச் எபிசோடு வந்து ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த எபிசோடு இந்த சீசன்லாம் வந்து 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ 7 எபிசோட்ஸில் வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீசன் வந்து லைக் ஸ்ரீகாந்த் திவாரி அவரோட ஃபேமிலியில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹெட் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பீஸ் ட்ரீட்டுக்காக வந்து ஆர்ம்ஸ் ட்ரீட்டுக்காக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பண்ணும்போது ஒரு ஆம்புஷில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வில்லன் கேங் வந்து அவரோட அவரோட ஹெட்டை வந்து கொண்டுருவாங்க. ஸோ இவர் வந்து மயக்கம் போடும்போது அவரோட ஃபேஸை பார்த்துருவார். ஸோ அதிலிருந்து லைக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பட் லைக் இவங்களோட ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து எப்படி நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அதை வந்து எப்படியாவது வந்து அங்கே இருக்கிற ஒரு ரெபல் குரூப்பில் வந்து எப்படியாவது இது வந்து அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. பட் இவர் வந்து இல்லை, ஸ்ட்ராங்காக நிற்பார். ஸோ பட் இவரோட ஃபேமிலி வந்து லைக் பர்சனலாக அட்டாக் பண்ணப்படுவாங்க. லைக் தட் இஸ் நாட் லிட்ரலி அட்டாக், பட் மென்டலி நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும். ஆன்லைன் சோஷியல் மீடியா மூலயமா அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் கொண்டு வரும். ஸோ இதுக்கு பின்னாடியெல்லாம் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு லைக் ஒரு சின்ன ஒரு குரூப் இல்லை, பட் ஒரு பெரிய சிண்டிகேட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த சிண்டிகேட் யார், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் வந்து பிஎம்க்கு வந்து ரொம்ப லைக் ப்ரெஷர் போடுறாங்க, பிஎம்ஏ வந்து ஏன் கொல்லலான்னு பார்க்குறாங்க, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வச்சு இந்த கதை வந்து மூவ் ஆன் ஆகும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸோட மெயினான பில்லரே வந்து மனோஜ் வாஜ்பாய் தான். அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருவார். அவரோட ஏஜ் வந்து இந்த சீரீஸில் கொஞ்சம் தெரியுது. சில ஃபிசிக்கல் ஆன விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஹீ புல்ஸ் ஆஃப் இன் அதர் செக்ஷன்ஸ், லைக் எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை காமெடியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாமே புல் ஆஃப் பண்ணிடுறாரு. அண்ட் லைக் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் த ஆப்போசிட், அதாவது வில்லன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார். அவர் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு டெரிஃபிக்காக இருப்பார். அவர் தான் பார்க்குறதுக்கு டெரிஃபிக்காக இருப்பார். பட் சம்ஹவ் வந்து லைக் அவரோட ரோல் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. ஆஸ் அ வில்லனாக அவரோட ரோல் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து இந்த சீசனில் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்த பார்ட்டை வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லைக் ஃபேமிலி மேன்னே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி அண்ட் ப்ரொடக்ஷன் வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. லைக் இந்த இடத்துல ஒரு செட்டு, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஒரு மிலிட்டன் குரூப்போட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த செட்டு நீங்கள் போடணும், எங்களுக்கு இந்த ஸ்கேலில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டால் அது வந்து லைக் அவங்களுக்கு வந்து அது கிடச்சிருது அண்ட் அவங்க அது போட்டுடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ த வே தே ஷூட் எவ்ரி திங், நிறையா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ட்ரோன் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ காமிக்கலாகவும் இந்த சீரீஸ் இந்த சீசன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய விஷயங்கள். பட் சீசன் 2ல் வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. பட் அது சீசன் 1ல் இருந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. பட் இந்த சீசனில் வந்து அட்லீஸ்ட்
ஒரு 2 எபிசோட்ஸ் வந்து அதுக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து ஐ திங்க் த 3rd எபிசோட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறையா அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த காமெடியான விஷயங்கள் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் ஆன் த ஹோல் வந்து இது ஏன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைன்னா, இந்த சீசன் வந்து கிளிஃப் ஹேங்கராக வந்து போயிருக்க அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் பேசிக்லி இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹாலிவுட்லேருந்து கற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ யூஸ்வலி வந்து லைக் ஒரு 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 சீசன் விட்றாங்கன்னா அதில் 10 எபிசோட்ஸ் 8 எபிசோட்ஸ் இருக்கும். இட் வுட் கம்ப்ளீட் அந்த 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 சீசனில் இருக்கிற விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இஃப் த ஸ்டோரி இஸ் அ லிட்டில் பிட் லாங்கர் ஆர் லைக் அது வந்து லைக் முன்னாடியே வந்து சீசன் 2க்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா they may give a cliffhanger which would be a little bit satisfied. ஸோ இதில் வந்து அந்த கிளிஃப் ஹேங்கர் வந்து கொஞ்சம் வேணும்னே எடுத்துகிட்டு போன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. லைக் ஸ்டோரி வைஸ் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பெட்டிட்டிவாக ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. எஸ், அதாவது இது வந்து ஒரு சீசன் 4 கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொண்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து லைக் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்குள்ளேயே ஒரு மோல் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த பிஎம் கூட இருக்கிற ஒரு செக்ரட்டரி அந்த மாதிரியான ஒரு ஹோலில் இருக்கிறவங்களே வந்து ஒரு பேக் ஸ்டாபிங்கான விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பச்சையாக தெரியும். லைக் இவன் அது வந்து அது கேமரா ஆங்கிள்ஸ்னாலையா இல்லை கேமரா மூமெண்ட்ஸ்னாலையா அப்படின்னு தெரியல. பட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் அது இவங்க தான் அப்படின்னு. பட் அதை வந்து ரொம்ப இழுத்துட்டு போய் அதை வந்து கடைசியில் ரிவீல் பண்ணுறது தான் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. But on the whole, like this obsession of Northeast வித்தவுட் என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து பெருசாக பேசாமல் அங்கே இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து பேசாமல் வெறும் வந்து அந்த ரீஜனே வந்து இப்படி தான் அப்படிங்கிற அந்த ரீஜனே வந்து கொஞ்சம் மோசமான ரீஜன் தான் அப்படின்னு காமிக்கிறதா இருக்குதுல்ல, அது வந்து எனக்கு வந்து சரியாக படல. ஸோ ஃபேமிலி மேனில் இது அங்கன்ட்டில் லைக் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த சீசன் 1 நான் கேரளா சொன்னேன் ஒரு லைக் தமிழ்நாடு சொன்னேன், அதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து இங்கே வந்து எந்த ஒரு இந்த மாதிரியான ஸ்டேட்ஸே வந்து கெட்டது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் இருக்கும். அது வந்து ரொம்ப கிளவராக வந்து இவங்க வந்து இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எதுவுமே வந்து இது பண்ணவே மாட்டாங்க. லைக் அதை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டேட்ஸ் மாதிரியும் சுற்றி இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இந்த மாதிரி கெட்டது தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் வந்து பார்த்தா அப்படி தான் ஃபீல் கொடுக்குது. சரி, அதுக்குன்னு வந்து இப்போ மிர்சாப்பூர்லாம் எடுத்திங்க அப்படின்னா லைக் உத்தரப்பிரதேஷோ இல்லை வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேட்ஸே வந்து ரொம்ப கேங் ரிலேட்டடாக தான் இருக்கும். அவர் லைக் அங்கே வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறது அப்படின்னு காமிக்கும் போது மட்டும் அது ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி தெரியலையா அப்படின்னா லைக் அது வந்து ஸோ அது வந்து லைக் இட் இஸ் இன்டு த ஸ்டோரி அப்படின்னு வந்துடும். பட் ஆல்சோ வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இட் வுட் பி ரிலேட்டட் டு அ சர்டன் குரூப் ஆர் சர்டன் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், பொதுவாக இருக்காது. பட் இந்த மாதிரியான சீசனில் இந்த சீரீஸ் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டவே வந்து லைக் ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாசுக்காகவே பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு அது வந்து பர்சனலி ஃபீல் ஆச்சு. பட் ஐ எம் நாட் ஷுர் லைக் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் இட் ஆர் நாட்.
பட் இதுதான் ரீசனாக தெரியுது. லைக் இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் ரீசனாக தெரியுது. அண்ட் ஆல்சோ லைக் ஒரு சில விஷயங்கள் இதுலேயும் போல்டாக பண்ணியிருக்காங்க. போல்டாக பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. லைக் எக்ஸாம்பிள் பிஎம் இதில் வந்து லைக் பிஎம் வந்து உடனே எஃபெக்டடான ஏரியாவுக்கு போவார். லைக் எஸ்பெஷலி அது நார்த் ஈஸ்ட் அப்படின்னதும் அது வந்து உடனே அந்த மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு சில டைலாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது இல்லை. அண்ட் ஃபைனலி லைக் டெரரிஸ்ட் ஆர் லைக் சாபட்டாஜ் பண்ணுறதுனாலே ஒரு முஸ்லீம் கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. இதில் சீசன் 3ல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேபி சொல்ல முடியாது, அடுத்து சீசன்ஸில் வந்தால் மறுபடியும் பேக் டு த நார்மல் அப்படின்னு வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இதில் இருப்பார். பட் ஹீ பிலாங்ஸ் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறனால ஐ திங்க் பாகிஸ்தான் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் அப்படிங்கிறனால ஐ திங்க் இட் டசன்ட் மேட்டர் மச். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரியான டேக் வந்து ஓகே, இட்ஸ் ஃபைன், இட் கேன் பி அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ், லெட்ஸ் see how they end season 4. பட் ஐ திங்க் லைக் சீசன் 4ஓட முடிச்சிட்டா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், லெட்ஸ் see. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்து மிஸ்டர் ஸ்கார்சஸே. மிஸ்டர் ஸ்கார்சஸே இட்ஸ் 5-part டாக்குமெண்ட்ரி சீரீஸ் டைரக்டட் பை ரெபேக்கா மில்லர். மார்டின் ஸ்கார்சஸே, ராபர்ட் டினிரோ, மிக் ஜாகர், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் அது அவங்க எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி ஒரு 5 part ஒரு சீசனாக எடுத்திருந்தாங்க. பேசிக்லி வந்து இந்த 5 hours வந்து போனதே தெரியல. ரெண்டாவது வந்து இந்த 5 hours பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவரோட இனிஷியல் ஸ்டேஜ் லைக் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் அவரோட ரைஸ், அவரோட ஃபால், அவர் சினிமா எப்படி கற்றுக்கிட்டாரு, அவரோட பேஷன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பற்றி இந்த டாக்குமெண்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பேசிக்லி நானும் வந்து மார்ட்டி தாத்தாவோட ஒரு பெரிய ஃபேன். லைக் என்ன சொல்கிறது, லைக் அவரோட படம் அப்படின்னு தெரியாமையிலே வந்து லைக் சின்ன வயசில் வந்து நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். தட் இஸ் லைக் 7th or 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து லைக் அவரோட படங்கள் நிறையா பார்த்தது உண்டு. ஜூகோவாக இருக்கட்டும், ஏவியேட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஐ திங்க் ஷட்டர் ஐலாண்டு கூட அப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர். பட் இதெல்லாமே வந்து லைக் அவரோட படங்கள் அப்படின்னு தெரியாமையே பார்த்தது உண்டு, ரசித்தது உண்டு. எப்படி இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. பட் அப்படி கட் பண்ணி ஒரு காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிலிம்ஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க தொடங்கினதுக்கப்புறம் ஹீ வாஸ் லைக் த 3rd or the 4th டைரக்டர் டு லைக். அப்போ வந்து நான் எப்படி ஃபிலிம்ஸ் பார்ப்பேன்னா ரொம்ப ரேண்டமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டேரக்டர் எடுத்தேன் அப்படின்னா அவங்களோட ஃபிலிமோகிராஃபி எல்லாத்தையும் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஏன்னா அவர் தான் அப்போ வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஒரு ஃபிலிம்ஸ், ஒரு 7 to 8 ஃபிலிம்ஸ் தான் இருந்துச்சு. பட் அதுலேயும் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபிலிம் பார்க்க மாட்டேன். தட் இஸ் லைக் ஸ்பெஷலாக எப்போயாவது வந்து தோணும் போது பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் இன்னும் ஃபாலோயிங் பார்த்தது கிடையாது லைக் கிறிஸ்டோஃபர் நோலனோடது. அந்த மாதிரி லைக் எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸோட ஏதாவது ஒரு ஃபிலிமோ ஒரு 2 ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி லைக் அவங்களோட ஃபிலிமோகிராஃபி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா லைக் ஒரு சில ஃபிலிம்ஸை வந்து வாண்டட்லி வந்து பார்க்க மாட்டேன். ரீசன் என்னென்னா, இன்னொரு ரீசன் என்னென்னா, அது வந்து லைக் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அதை கண்டினியூஸாக பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த டேரக்டருக்கு
கூட இருக்கிற ஒரு சலிப்பு தட்டும். ஸோ அதை வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கேப்புகள் விடுவது உண்டு. ஸோ அதில் வந்து மார்ட்டின் ஸ்கார்செஸே அவரோடது, ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அப்புறம் மார்ட்டின் ஸ்கார்செஸே இதோடது பார்க்க ஆரம்பித்தேன். இதில் தான் ஆரம்பித்தேன், லைக் ஆக்சுவலி டாக்ஸி டிரைவரில் தான் ஆரம்பித்தேன். டாக்ஸி டிரைவர் வாஸ் லைக் அது வந்து அது வந்து ஒவ்வொரு வாட்சுக்கு அப்புறமும் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற நிறையா விஷயங்கள் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டாக்ஸி டிரைவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே, அதுக்கப்புறம் மீன் ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், குட் ஃபெலோஸாக இருக்கட்டும், கெசினோவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஆர் கேங்ஸ் ஆஃப் நியூயார்க், இது எல்லாமே வந்து அவரோட என்ன சொல்கிறது, அவரை வந்து ஒரு அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னே சொல்லுவாங்க. பட் மார்ட்டின்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தது நானுமே ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து அதை விட்டுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாரோ அப்படின்னு கூட நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்லில் வந்து அவரோட ஜேர்னர் வந்து அவர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சைலன்ஸே எடுத்துக்கோங்க, இப்போ ரீசெண்டாக வந்தது, ஒரு ஹியூகோ எடுத்துக்கோங்க. ஹியூகோலாம் வந்து நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க, பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டின் ஸ்கார்செஸேவாக எடுத்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷட்டர் ஐலண்டாக இருக்கட்டும், இல்லை டிபார்ட்டட் கூட கிட்டத்தட்ட அந்த ஒரு கேங்ஸ்டர் இதுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி நிறையா த ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆலிஸ் டசன்ட் லிவ் ஹியர் எனிமோர், அந்த மாதிரி நிறையா சீன்ஸ், நிறையா படங்கள் வந்து அவரை வந்து ஆக்சுவலி அவரை வந்து ஒரு ஜேர்னருக்குள்ளே நீங்கள் வந்து பொருத்தியே வைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவருக்கு எப்படி தோணுதோ, அந்த காலகட்டத்தில் அவரோட லைஃப்பில் அவரோட லைஃப் சிச்சுவேஷன்ஸில் எப்படி என்ன அவருக்கு தோணுதோ அந்த மாதிரி தான் அவர் படம் எடுத்திருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த த லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்டாக இருக்கட்டும், அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவரோட லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எடுத்த ஒரு படம் அது. அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேக் ஃபயர் ஆகி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அந்த படம். பட் இருந்தாலுமே அவர் அப்படி தான் எடுக்கிறார். அந்த படத்துக்கும் நீங்கள் சைலன்ஸுக்குமே வந்து நிறைய கம்பேரிசன் கொடுக்கலாம். அந்த ஏஜுக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும். அவர் அந்த ஏஜுக்கு த லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எடுக்கும் போது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த லைஃப் டைம் அப்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும் அவருக்கு. பட் அதே அந்த டு த கான்ட்ரரி வந்து நீங்கள் வந்து இதுக்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா, தட் சைலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஹி ஒர்க்டு நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அவரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்காரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரியே. நம்மளுக்கு ஒரு சில சிச்சுவேஷன் நிறைய இதில் ரீல்ஸில் பார்த்துருப்போம், இல்லை வந்து ஸோ டாக்ஸி டிரைவரில் வந்து கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட அவர் வந்து கட் பண்ணணும், ப்ரொடியூசர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த சென்சர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கன்னெல்லாம் ரெடி பண்ணி போய் அந்த ஃபிலிம் ரோல்லாம் வந்து திருடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கும் போது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஆர்ட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் லவ் பண்ணார் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக்கான டிசிஷன்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து எடுக்க துணிஞ்சிருப்பார் அப்படின்ட்டுருக்குல்ல. அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ வாஸ் அன்அப்பாலஜெட்டிக் அண்ட் என்ன சொல்கிறது, எந்த ஒரு விதத்துலையுமே காம்ப்ரமைஸே பண்ணதே கிடையாது அவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. அவர் ஒரு அவர் வந்து ஒரு
விஷன் ஆர் லைக் அந்த அந்த ஒரு விஷனில் எடுத்தார் அப்படின்னாவே லைக் அதை வந்து லைக் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸையோ இல்லை இதையோ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் ஆர் லைக் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும், ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் போகவே வேணாம். லைக் இஃப் யூ பேசிக்லி லவ் ஃபிலிம்ஸ் ஆர் லைக் if you like the art, the cinema as an art, இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கே வந்து ஒரு 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 இன்டீரியராகவே ஒரு தூண்டுதல் வரும். ஏதோ ஒன்று எடுக்கலாமே, ஏதோ ஒன்று எடுப்போமே, கரெக்டோ தப்போ இல்லை அந்த ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஏதோ ஒன்று எடுப்போமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் ஹிஸ் கரியர் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் டவுன்ஃபால். அப்பயுமே வந்து அவர் வந்து லைக் சும்மா இருக்க மாட்டார். லைக் ஹி கோஸ் மேக்கிங் டாக்குமெண்ட்ரிஸ், ஹி கோஸ் மேக்கிங் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். அது ஹி டசன்ட் மேட்டர் இஃப் த ப்ராஜெக்ட் இஸ் பிக் ஆர் ஸ்மால். அண்ட் எஸ்பெஷலி இவருக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிறையா பேண்ட்ஸோட டாக்குமெண்ட்ரிஸ் இவரே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. அதை வந்து லைக் எஸ்பெஷலி லைவ் கான்சர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி அதை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்திருக்காரு. த வுட்ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு 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 டாக்குமெண்ட்ரி இருக்குது ஆக்சுவலி. அது இவர் தான் எடுத்தார் மோஸ்ட்லி. பட் அட் த எடிட்டிங் டேபிளில் வந்து சம் அந்த ஐ திங்க் 2 டேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து த செகண்ட் டேரக்டராக இருந்தனால, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தனால இவரோட வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல போல். ஸோ இட் வெண்ட் ஆன் டு வின் ஆஸ்கர்ஸ். அண்ட் ஆல்சோ லைக் டிபார்ட்டடுக்கு வந்து இவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருந்துச்சு. பட் ஐ டு நாட் ஃபீல் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹாலிவுட் வந்து இவரை வந்து நிறையா இடத்துல என்னோடய பர்சனல் ஃபீலிங் அவர் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து அவரை கார்னர் பண்ணியிருக்கு. நிறைய டிசர்விங்கான ஃபிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்கல. குட் ஃபெல்லோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் கிளாசிக். ஆர் லைக் டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும், டாக்ஸி டிரைவருக்கு கூட வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இட் இஸ் against it is against what the white things அப்படிங்கிற போது ஓகே அது கூட புரிஞ்சுக்கலாம். பட் குட் ஃபெல்லோஸ் இருக்கட்டும், இல்லை வந்து இல்லை கசினோவாக இருக்கட்டும், கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்கு, அதெல்லாமே வந்து இட்ஸ் ஆர் ரேஜிங் புல் இஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒரு 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 பெஸ்ட் லைக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா படங்கள் அவரோட லிஸ்ட்டில் இருக்குது விச் டிசர்வ்ஸ் ஆர் விச் டிசர்வ்ட் ஆஸ்கர். பட் ஒரு ரீமேக் ஃபிலிமுக்கு ஒரு அஃப்கோர்ஸ் த டிபார்ட்டட் இஸ் இட் ஹேஸ் சம் இன்டென்ஸ் ஸ்க்ரீன் பிளே ஆர் இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி தான். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் ஒரு ஒரிஜினல் இதுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. இப்போ எப்படி கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஓப்பன்ஹைமருக்கு கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலி கொடுத்துச்சு. அது he deserved for other his films, other films like அவங்களோட ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஆர் ஒரிஜினல் டைரக்ஷன் அந்த இதெல்லாமே போட்டு ஒரு 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 விஷயம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இட் வுட் பி மச் மோர் பியூர் தென் ஒரு அடாப்டேஷனோ இல்லை வந்து ஒரு பயோகிராஃபியோ இல்லை வந்து ஒரு ரீமேக்கோ. அதுக்கு வந்து இவங்க தீஸ் டேரக்டர்ஸ் டோன்ட் டிசர்வ் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்லி வந்து ஆஸ்கர் டிட் நாட் டிசர்வ் தெம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியும். லைக் எஸ்பெஷலி மார்ட்டியோட இந்த ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் லைக் இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 இயர் இந்த பாஸ்ட் டெக்கேடில் வந்து ஒரு ஃபிலிம்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ என்ன சொல்கிறது,
அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். ஒரு ஒரு யங் ஒரு யங் ஆர்ஃபனோட ஃபிலிம் அது. அதில் இருக்கிற அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் எடுத்திருப்பார். அப்படி கான்ட்ரரி டு இஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது சைலன்ஸ் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலிங் தண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பாப் டிலன் பற்றி ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் ஐரிஷ்மேன், அதுக்கப்புறம் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன். இந்த ஒரு லாஸ்ட் டெக்கேட்லேயே அவரோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. லைக் அவரோட லைக் ஃபார் டெக்கேட்ஸ் அவரோட ஃபிலிமோகிராஃபி அப்படி தான் இருந்திருக்கு. நீங்கள் அவரை வந்து ஒரு சாதாரணமாக என்ன சொல்கிறது, ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளே லைக் பொருத்திட முடியாது. அஃப்கோர்ஸ் ஹீ வாஸ் இன்டு தட் ஜோன். அந்த ஜோனுக்குள்ளே அவரே வந்து சிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ அது அவரே வந்து லைக் அது அவர் வந்து ஆக்சுவலி செகண்ட் ஃபிலிம்லேயே வந்து அது பிரேக் பண்ணிட்டார். அவரோட செகண்ட் மெயின் ஃபீச்சர் ஃபிலிம்லேயே அது வந்து பிரேக் பண்ணிட்டார். பட் சம்ஹவ் he was pushed into that zone by others அப்படின்னு சொல்லலாம். And especially The Irishman and Killers of the Flower Moon, the last two films, I think அதுதான் வந்து லைக் அது வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து 2 ஃபிலிமுமே வந்து கிட்டத்தட்ட 3 hours மேலே ஓடுற படங்கள். அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் 2 படமுமே. எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல், எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் எடுத்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த 2 படங்கள். அவர் எப்பப்பெல்லாம் வந்து ஃபால் ஆகி மறுபடியும் ரைஸ் ஆகும்போது எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். ரேஜிங் புல்லாக இருக்கட்டும், ரேஜிங் புல்லாக ஒரு பெரிய லைக் டாக்ஸி டிரைவரும் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் வந்த ஒரு படம் அது. அதுக்கப்புறம் ரேஜிங் புல்லும் அப்படி தான். ரேஜிங் புல் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. குட் ஃபெல்லாஸாக இருக்கட்டும், இல்லை கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்டடு, ஷட்டர் ஐலண்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஃபால் ஆகி த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், சைலன்ஸு, இப்போ வந்து லைக் த ஐரிஷ்மேன், த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன்னு அவரோட கெரியரே வந்து இட் வாஸ் லைக் அ வேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லி போகிற ஒரு இதுதான். பட் இந்த டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப ஃபீல் லைக் ரிக்ரெட்டுன்னு சொல்ல முடியாது. அவரோட லைஃப் சாய்ஸஸில் வந்து அவர் எந்த இடத்துலையுமே ரிக்ரெட் பண்ணாத மாதிரி தான் இருந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசும்போதே சொல்லுவார். ஏன்னா அது இப்போ இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து ரொம்ப அந்த ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே போனதே வந்து லைக் ரொம்ப வந்து சஃபர் ஆகி அதை வந்து லைக் மறுபடியும் வந்து ரிக்கவர் ஆனதுக்கான முக்கியமான காரணமே ராபர்ட் டி நீரோவாக தான் இருப்பார். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது அந்த மனுஷன். லைக் அவரோட ஆர்ட் போர்டு வரைகிறது, அதிலிருந்தே காமிப்பாங்க. அவர் சின்ன வயசுலேயே எப்படி வந்து ஒரு சீனை வந்து வரைவார், லைக் அவரோட மொட்டை மாடியில் எப்படி வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது இப்போ ரீசெண்டாக வந்து முடியறதுலாம் வந்து லைக் இட் இஸ் அ ஃபேசினேட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆல்சோ லைக் அவரோட மேரேஜஸ் பற்றியுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட டிவோர்ஸு, அவரோட பர்சனல் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கான சிக்கல்கள் இருந்திருக்கு. லைக் அவர் வந்து எதனால் வந்து அவரே வந்து இது நாள் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து அவரோட லாஸ்ட் எக்ஸ் ஒய்ஃபில் வரைக்குமே வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அண்ட் எதனால் வந்து ஒவ்வொரு தடையும் அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ஏதோ அவரே வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி போக வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பர்சனலான ஜேர்னியுமே வந்து ரொம்ப இன்டென்ஸாக தான் இருந்திருக்கு.
அண்ட் அவர் வந்து முக்கியமாக வந்து அந்த கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்ததுக்கான காரணம் வந்து அவரோட அந்த லொக்காலிட்டியை பற்றி பேசியிருப்பார். அதெல்லாமே வந்து அவர் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறாரு, அவரோட ஃபிலிம்ஸில் வந்து எதனால் வந்து வைலன்ஸ் இருக்குது, அண்ட் அந்த வைலன்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கிற இதை வந்து எப்போதுமே ஒரு கிரே ஷேடாகவே வச்சுருப்பார். அந்த 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 கிரே ஷேடான ஒரு கேரக்டரை வந்து எதனால் வந்து ஒரு விமனை வந்து அப்படி ஒரு 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 நெகட்டிவ் ஷேடில் பார்க்குதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து அந்த விமனை வந்து ஏன் அப்யூஸ் ஆர் லைக் ஒரு 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 ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவரோட லொக்காலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்து அதை இது பண்ணி எடுத்திருப்பார். அண்ட் எஸ்பெஷலி வந்து இதில் வந்து எனக்கு உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் வந்து எதனால் அவர் வந்து அதை அப்படி எடுத்தார் அப்படிங்கிறதவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் ஒரு 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 காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்திருப்பார் அப்படின்னும் வந்து சொல்லுவார். ஸோ அது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் பேசிக்லி வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து இப்போ இருக்கிற ஃபிலிம் வரைக்கும் எப்படி வந்து ஒவ்வொரு ஃபிலிமையும் எடுத்தார், எப்படி ஒவ்வொரு ஃபிலிமுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபிலிம் ஓடும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, ஓடாத போது என்ன மாதிரியான ஒரு 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 தாக்கத்தில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க. மார்ட்டின் ஸ்கார்செஸே இன்ஃபேக்ட் வந்து ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் இருக்கும்ல, மார்ட்டின் ஸ்கார்செஸே வந்து ஒரு மெத்தட் டைரக்டர் அப்படின்னே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டாக்குமெண்ட்ரியில். அண்ட் அஃப்கோர்ஸ் அவரே வந்து சொல்லுவார். என்னென்னா லைக் ஒரு படம் எடுக்கும்போது எஸ்பெஷலி இப்போ அந்த படம் வந்து லைக் இன்டென்ஸான ஒரு டாபிக் பேசுது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 லோன்லினஸ் ஆர் லைக் ஒரு 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 மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஆர் எஸ்பெஷலி ஷட்டர் ஐலண்ட்லாம் அவர் எடுக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாராமா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாருமே அதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரீஸ்லேயே வந்து பேசினவங்க எல்லாருமே அது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து டேஞ்சரஸாக இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன் ஒரு டேரக்டர் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் டேரக்டிங்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரே கூட பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா இது வரைக்கும் கேட்காத எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து இந்த சீரீஸில் வந்து கேட்டது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸை பற்றி எனக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ லைக் வேர் டு ஸ்டாப். லைக் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 மனுஷனால் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிலிம்ஸ் மேலேயோ ஒரு சினிமானாலேயோ எந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை பாருங்கள். மறுபடியும் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். அவர் வந்து லைக் ஒரு ஃபிலிம்மை வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன தான் எழுதிட்டு போனாலும் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி மாற்றுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பேசியிருப்பார். லைக் எக்ஸாம்பிள் டாக்ஸி டிரைவரில் வந்து அந்த லீட் ரோல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து கண்ணாடி பார்த்து யூ டாக்கிங் டு மீ அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும், ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக். ஸோ அது வந்து எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கூட பேசியிருப்பார். மறுபடியும் சொல்லணுன்னா லைக் உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் மேலே ஒருத்தர் எவ்வளோ க்ரேஸியாக இருந்தார் அண்ட் அந்த 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 ப்ரொஃபஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அவர் எந்த ஒரு நான் ஸ்டாப்பும் ஒரு ஸ்டாப் பேஜே இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து அவர் கண்டினியூஸாக எடுத்திருக்காரு. ஏதோ ஒரு விதத்தில் இட் மேபி ஹிஸ் ஃபிலிம்ஸ் பயோகிராஃபிஸ் ஆர் லைக் கான்சர்ட் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு நான் ஸ்டாப்பாக அவர் வந்து எப்படி எடுத்தார் ஆர் அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் பாருங்கள், மிஸ்டர் ஸ்கார்செஸே.